ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச்ல வின்னர் யார் என்ற கேள்விக்கு தன்னோட வெற்றியான பதில் சொல்லியிருக்கு ஆர்சிபி. டெல்லிக்கு எதிராக கடுமையா டஃப் கொடுத்து இந்த முக்கிய வெற்றியை பெங்களூரு அணி பதிவு பண்ணியிருக்கு. இந்த நிலையில அதிரடி வெற்றியால ஆட்டத்தை கைப்பற்றியது தொடர்பா ஆர்சிபி கேப்டன் டு பிளசிஸ் பேசும்போது, டெல்லிக்கு எதிரான இந்த ஆட்டத்துல நாங்க நல்லாவே செயல்பட்டு இருக்கோம். நடப்பு சீசனோட முதல் பாதி எங்களுக்கு அவ்வளவா கை கொடுக்கல. திரைக்கு பின்னால பல வேலைகள்ல நாங்க ஈடுபட்டு வர்றோம். அதை சரியான நேரத்துல பயன்படுத்தவும் செய்யறோம். எங்க அணி வீரர்களோட பவுலிங்ல நிறைய வகைகள் இருப்பதா நான் நம்புறேன். அதுல யாஷும் லோகியும் கடந்த சில ஆட்டங்கள்ல அபாரமா பவுலிங் பண்ணி இருக்காங்க. நாங்க கிரிக்கெட்டை புது ஸ்டைல்ல விளையாட விரும்புறோம். இன்னும் துணிச்சலோட இன்னும் ஒன்னா சேர்ந்து பல பெர்ஃபார்மன்ஸ்களோட தொடர்ந்து வெற்றி நடை போட விரும்புறோம்னு பேசியிருக்கார். இந்த மேட்ச்ல டெல்லி அணியின் கேப்டனா செயல்பட்ட அக்சர் பட்டேல் ஆட்டம் தொடர்பா பேசும்போது, நாங்கள் தவறவிட்ட கேட்சுகள் எங்க மனசை கஷ்டப்படுத்துச்சு. எதிரணியை 150 ரன்களோட நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும். நாங்க விளையாடின பிட்ச் டூ பேஸ்டாக இருந்தது. சில பந்துகள் சறுக்குச்சு, சில பந்துகள் அப்படியே நின்னுச்சு. உங்க அணியோட முக்கிய வீரர்கள் ரன் அவுட் ஆகும் போதும் பவர் பிளேவில் 4 விக்கெட்டுகளை இழக்கும் போதும் நீங்க ஆட்டத்தை சேஸ் செய்யறீங்கன்னு அர்த்தம். ஆட்டத்துல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா நடக்கவிருக்கிற விஷயம் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார். ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்சிபி வீரர் கேமரூன் கிரீன் பேசும்போது, இது எங்க அணிக்கான ஒரு நல்ல ஆட்டம். இந்த வருஷம் நிறைய ஆட்டங்கள்ல அதிகமா ஸ்கோர் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அந்த ஆட்டங்கள்ல பவுலர்கள் ஏதோ ஒரு விதத்துல கவனம் பெற்றிருக்காங்க. எங்க அணி பவுலர்கள் ஆரம்பத்துல இருந்தே சிறப்பா செயல்பட்டு வர்றாங்க. இது ரொம்ப சின்ன மைதானம். ஆனாலும் இந்த ஆட்டத்துல பவுலர்ஸ் கிட்ட ஏதோ ஒண்ணு இருந்தது. அது பார்க்க நல்லாவும் இருந்துச்சுன்னு தகவல்களை பேசி முடிச்சாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.